நம்ம இப்போ ஸ்டேட் ரவுண்ட் டூவோட அலாட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டேட் ரவுண்ட் டூவில் எனக்கு அலாட் ஆகுது. எனக்கு ஒரு சீட்டுமே இல்லை ஸ்டேட் ரவுண்ட் ஒன்ல, அப்படி இருக்கலாம். ஸ்டேட் ரவுண்ட் ஒன்ல ஒரு சீட் இருந்துச்சு, அதுலேருந்து பெட்டர் சீட் இப்போ அலாட் ஆகுது, அப்படி இருக்கலாம். இல்லை ஆல் இண்டியா ரவுண்ட் டூவில் ஒரு சீட் இருக்குது, ஸ்டேட் ரவுண்ட் டூக்கு வரேன். இந்த மூணு இருக்கலாம் இல்லையா? எதெல்லாம்? நான் ஸ்டேட் ரவுண்ட் ஒன்ல ஒரு சீட் வச்சுட்டு ஸ்டேட் ரவுண்ட் டூவில் பெட்டர் சீட் இருக்கலாம். ஆல் இண்டியா ரவுண்ட் டூவில் ஒரு சீட் வச்சிருக்கேன், இப்போ கையில் வச்சிருக்கேன், இப்போ எனக்கு ஸ்டேட் ரவுண்ட் டூவில் அலாட் ஆகுதுன்னு இருக்கலாம். இல்லை என்கிட்ட நோ சீட்டே இல்லை, பட் எனக்கு ஸ்டேட் ரவுண்ட் டூவில் சீட் ஆகுது. இது மூணில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் இல்லையா? என்கிட்ட சீட் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சீட் இருக்குது. இது மூணில் ஒன்று தான் இருக்க முடியும். இப்போ முக்கியமான கேள்வி, நான் ஸ்டேட் ரவுண்ட் டூ சீட்டை ஜாயின் பண்ண முடியுமா? எப்போ? நான் ஆல் இண்டியா ரவுண்ட் டூவில் சீட் வச்சிருக்கேன், ஸ்டேட் ரவுண்ட் டூ சீட்டை ஜாயின் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி பாசிபிள். ஆல் இண்டியா ரவுண்ட் டூவோட ரெசிக்னேஷன் டெட்லைன் ஒன்று சொல்லுவாங்கன்னு சொன்னிருக்கேன் இல்லையா? ஜாயினிங் இல்லை, ஆல் இண்டியா ரவுண்ட் டூ ஒரு நாள் ஜாயின் எண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டேட் ஒரு எக்ஸ்னு வச்சுப்போம், இந்த டேட் வரைக்கும் ரிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஆரம்பிப்பாங்க. இதுக்குள்ள தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா, இந்த ரெசிக்னேஷன் டெட்லைனுக்கு முந்தின நாளோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடு ரிசல்ட் வந்துடுச்சுன்னா, நீங்கள் ஆல் இண்டியா ரவுண்ட் 2 சீட்டை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாடு ரவுண்ட் 2 சீட்டில் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட் ஏற்கனவே வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டுக்கு பெட்டராக அப்கிரேட் பண்ண முடியும். எனக்கு ஒரு சீட்டுமே இல்லைன்னா ஆப்வியஸாக அந்த சீட்டை ஜாயின் பண்ண முடியும், ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டை. இப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஸ்டேட் ரவுண்ட் 1 இன்ஸ்டிடியூட்டில் போய் ஒரிஜினல்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரிஜினல்ஸை நீங்கள் அங்கே கொடுத்து வச்சிருப்பீங்க. டிஃபரன்ஸ் அமௌண்ட் இப்போ 4.35 lakhs ஸ்டேட் ரவுண்ட் 1ல, இங்கே 5.4 lakhs ஃபீனா அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஸ் 1.05 lakhs நீங்கள் பே பண்ணிட்டு, டிஃபரன்ஸ் ஃபீ இருக்கு இல்லையா, புது இன்ஸ்டிடியூட்டுக்கும் பழைய இன்ஸ்டிடியூட்டுக்கும், அதை பே பண்ணிட்டு நீங்கள் திருப்பி டாக்குமெண்ட்ஸை திருப்பி அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போய் இங்கே டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரிஜினல்ஸை அங்கே கொடுக்கணும் புது இன்ஸ்டிடியூட்டில். இன்கேஸ் இந்த ஃபீ கம்மியாக இருக்குது, 5.4 lakhsலேருந்து 4.35 lakhsனா அவங்க திருப்பி உடனே கொடுக்க மாட்டாங்க. லைட்டாக கடைசியில் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீயை திருப்பி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு query என்ன? இந்த ஸ்டேஜில் எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீச்சர் ஏதாவது இருக்குதா, நான் ஜாயின் பண்ணலன்னா அந்த மாதிரி queries இருக்கும் இல்லையா? ஸோ நான் ஸ்டேட் ரவுண்ட் 2ல அலாட் ஆகிருக்கேன், டிட் நாட் ஜாயின், அந்த சீட்டுக்கு நான் சேரல. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏ ரவுண்ட் 2 இருக்குதா, ஸ்டேட் ரவுண்ட் 1 இருக்கா, சீட்டே இருக்கு இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த 2 கேட்டகரிக்கு. ஸோ ஸ்டேட் ரவுண்ட் 2ல அலாட் ஆனதுக்கப்புறம், அலாட் ஆகிருக்கு நான் ஜாயின் பண்ணல, இந்த சினாரியோவில் ஸ்டில் ஃப்ரீ எக்ஸிட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல் இண்டியாவில் கூட இது ப்ரொவைட் பண்ணுறதில்ல. போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே அலோவ் பண்ணல, இந்த வருஷம் எக்கச்சக்கமாக அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. ஸோ ஃப்ரீ எக்ஸிட் அண்ட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் ரவுண்ட் 3. இந்த தப்பு பண்ணினாங்க அப்படின்னா கூட அவங்கள ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள் ஆக்குறாங்க. கிளியரா? ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள் ஆக்குறாங்க. எதுக்கு? ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு. ரீடைன் ஸ்டேட் R1 சீட் இன் ஸ்டேட் R2 அண்ட் ரிசைன்ட். இது நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு சினாரியோ. நான் ஸ்டேட் ரவுண்ட் ஒன்ல ஒரு சீட் எடுத்திருக்கேன், லெட் அஸ் சே மதுரை MBBS. ஸ்டேட் ரவுண்ட் 2ல மெட்ராஸும் ஸ்டான்லியும் போடுறேன், பட் எனக்கு என்ன கிடைக்குது? ஸ்டேட் ரவுண்ட் 2ல மெட்ராஸ் ஸ்டான்லி கிடைக்கல, நான் மதுரையே ரீடைன் பண்ணியிருக்கேன். இந்த சினாரியோவில் நான் அதே சீட் ரீடைன் பண்ணியிருக்கேன்னா ரிசைன் பண்ண முடியுமா? முடியும். எதுக்குள்ள ரிசைன் பண்ணணும்? அவங்க ஒரு டெட்லைன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த டெட்லைன் எதுக்கு? ஸ்டேட் தமிழ்நாடு ஒரு டெட்லைன் சொல்லுவாங்க, ஸ்டேட் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் முடிஞ்சிடுச்சுப்பா, இந்த டேட்டுக்குள்ள ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் இந்த டேட்டை ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு முன்னாடி ஒரு டைம் கொடுத்து அதுக்குள்ள ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இந்த டேட் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு? இது ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறது. யார் ரிசைன் பண்ணுவா இந்த ஸ்டேஜில்? ரவுண்ட் 2 வரைக்கும் வந்துடுச்சு, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யார் ரிசைன் பண்ணுவா? ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல ரிசல்ட் வரும். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஆல் இண்டியாவுக்கு போனால் பெட்டர் இல்லையா? ஒருவேளை அவங்களுக்கு அங்கே பெட்டர் சீட் கிடச்சிதுன்னா, அதனால் இந்த ரெசிக்னேஷன் அலோவ் பண்ணுவாங்க. இதனால் தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். எப்படி? தமிழ்நாடு ஸ்டேட் ரவுண்ட் 2ல எடுத்திருப்பாங்க, அப்புறம் ரிசைன் பண்ணுவாங்க. ஸ்டேட் ரவுண்ட் 2ல எனக்கு ஒரு சீட் இருக்கும், அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணுறேன், எதுக்காக? ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல பெட்டர் சீட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த சீட் ரவுண்ட் 3க்கு வேக்கண்ட் ஆகும். ரவுண்ட் 2ல
ரிசைன் பண்ணப்பட்ட சீட் ரவுண்ட் 3க்கு வேக்கண்ட் ஆகும். அதுக்காக ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இது வரைக்கும் ரிசைன் பண்ணலாம்ப்பா, இன்னொரு 2 நாள் கொடுக்குறேன், பட்டுன்னு ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த ரூல் லாஸ்ட் இயர் கிடையாது. என்ன ரீசனுக்காகவோ டிஎம்இல இருந்து இந்த ரூலை வைக்கவே இல்லை. அக்ராஸ் இந்தியா எல்லா கேண்டிடேட்ஸும் அவங்க ஸ்டேட்ல இருந்து ஆல் இண்டியாக்கு அனுப்பி விட்டாங்க. லாஸ்ட் இயர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, என் ஸ்டேட்ல இருந்து யாரையும் அனுப்ப மாட்டேன், எனக்கு வேகன்சிஸ் அடுத்த ரவுண்டுக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். எம்டிஎஸ்க்கு மாத்திருக்காங்க. ரொம்ப நல்ல ரூல். இது நமக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா நீங்க ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட்டை ரீடைன் பண்ணீங்கனாலோ இல்ல புது சீட் ஸ்டேட் ரவுண்ட் 2ல அலாட் ஆயிருக்கீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ பேசிக்கா ஸ்டேட் ரவுண்ட் 2 முடிச்சோன்னா ஒரு சீட் கையில வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தா ரிசைன் பண்ண முடியும். என்னைக்கு வரைக்கும்? அந்த டெட்லைன் வரைக்கும். தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ரிசைன் பண்ண முடியும். ஃப்ரீ எக்ஸிட் தான். உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போகாது. என்ன போகாது? டியூஷன் ஃபீ நீங்க ஏற்கனவே இங்க பே பண்ணிருப்பீங்க, ஏற்கனவே ரீடைன்னாலோ இங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலோ அதுவும் போகாது. வேற எந்த டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டியும் கிடையாது. கிளியரா? டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டியும் கிடையாது. எப்போ? இந்த பிரிஸ்கிரைப்டு டெட்லைனுக்குள்ள ரிசைன் பண்ணலாம். அந்த டெட்லைன் தாண்டி ஸ்டேட் ரவுண்ட் 3 நடந்துட்டு இருக்கும் போதோ, ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு அந்த டெட்லைனுக்கு ஜஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி டெட்லைன் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்றீங்க. அப்படி ரிசைன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் சொல்றாங்க ஸ்டேட் ரவுண்ட் 2 ரெசிக்னேஷன் டெட்லைன் இதுதான்ப்பா, நாளை கழிச்சு நான் ஸ்டேட் ரவுண்ட் 3 ஆரம்பிக்க போறேன், இன்னைக்குள்ள ரிசைன் பண்ணிக்கோங்க. அதுல விட்டுட்டீங்க. என்ன ரீசனுக்காகவோ விட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு. என்னெல்லாம்? ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 பே பண்ணியிருந்தீங்கன்னா அது போயிடும். டியூஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க, இதுக்கு ஜாயின் பண்ணாதான் இந்த கொஸ்டின் இல்லையா ரெசிக்னேஷனே, அதுவும் ஃபோர்ஃபீட் ஆயிடும். டியூஷன் ஃபீயும் 4.5 லட்ச ரூபா பே பண்ணியிருந்தா 4.5 லட்ச ரூபா போச்சு. டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டி இருக்கும் ஆஃப்டர் த டெட்லைன் பிரிஸ்கிரைப். எவ்வளவு இது? 10 லட்ச ரூபா. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? நம்ம பாட்டுக்கு கொடுக்காம போயிட்டேன்னா என்ன பண்றது? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எங்க இருக்குது? இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்குது. நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. நீங்க டிஎம்இல இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர்றது வரைக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு query, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு போக முடியுமா இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்? இதைத்தான் நம்ம திருப்பி சொன்னோம். என்ன? ஸ்டேட் ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன் டெட்லைனை போடுவாங்க தமிழ்நாடு. 2 நாளைக்கு நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க இந்த சீட்டை, ஆல் இண்டியாவுக்கு போய் சேருங்க. ஸோ இது பாசிபிள், வெரி மச் பாசிபிள். எம்சிசியும் யாருனாலும் ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட் வச்சிருந்தாலும் ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் எம்சிசி சொல்றாங்க. தமிழ்நாடும் ரெசிக்னேஷன் அலோவ் பண்ணுது. லாஸ்ட் இயர் அலோவ் பண்ணல, இந்த வருஷம் அலோவ் பண்ணுது. இது சேஞ்ச் இன் த ரூல் which is for good. And so ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டை ரிசைன் பண்ணிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ தைரியமா ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டை ஜாயின் பண்ணலாம். ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல பெட்டர் சீட் கிடைக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணாம இருக்க வேண்டாம். ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டை ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட் query நமக்கு என்ன? கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் ரவுண்ட் 3 ஆஃப்டர் ஜாயினிங் R2 ஸ்டேட் R2 சீட்? நான் ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட் வச்சிருக்கேன், அதை ஜாயின் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆல் இண்டியா ரவுண்ட் 3 எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டேட் ரவுண்ட் 3 ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியும். இது அப்கிரேடேஷன் இஸ் அலவுட். இந்த ரூலும் இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 ஒரு சீட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ரவுண்ட் 3க்கு போக முடியும். ப்ரொவைடட் ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல நீங்க எந்த சீட்டுமோ வேற எந்த ஸ்டேட்ல சீட்டுமோ வேற இன்னொரு ஸ்டேட் அதர் ஸ்டேட் ரவுண்ட் 3யோ ரவுண்ட் 2 சீட்டோ நீங்க வச்சிருக்க கூடாது. எப்போ? ஸ்டேட் ரவுண்ட் 3 தமிழ்நாடு நடக்கும்போது வேற எந்த சீட்டும் நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டேட் ரவுண்ட் 3 சீட் உங்களுக்கு போக முடியும். தமிழ்நாடு சீட் கொண்டு ஹோல்ட் பண்ணலாமா ரவுண்ட் 2? ஆமா, எடுத்துட்டு போக முடியும். பட் அதர் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. ஆல் இண்டியா ரவுண்ட் 3 சீட் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போக முடியாது. அதை தான் அடுத்த இதுல பார்ப்போம்.